நீ பார்க்க போற டாபிக் பாத்தீங்கன்னா திசைகள் மற்றும் தூரம். சரியா? திசைகள் மற்றும் தூரத்துல இந்த அடிப்படையான விஷயங்கள் நம்ம பாத்துக்கலாம். பாத்துக்கலாம் நம்ம என்ன பண்ண முடியும், இந்த கணக்கு நம்ம போட முடியும். இது ரொம்ப ஈஸியா இருக்கும். நம்ம இதுல திசைகளையும் இந்த வலது இடது போறது, வடமேற்கு தென்மேற்கு இதெல்லாம் நம்ம தெளிவா தெரிஞ்சுட்டா போதும். நம்ம ஈஸியா தான் போகலாம். இந்த சம்மம் போடலாம். கவனிங்க. சரியா? பார்க்கலாமா? இப்ப திசைகள் மொத்தம் எத்தனை? திசைகள் பார்த்தீங்கன்னா 4. முதன்மையான திசைகள் 4, துணை திசைகள் 4. சரியா? மொத்தம் எவ்வளவு இருக்கு? இப்ப இந்த 8 திசைகள் எப்படி நம்ம பார்க்கலாம் பாருங்க. என்ன சொல்லலாம்? கிழக்கு, இதுதான் சொல்லலாம் மேற்கு, இது வடக்கு, இது தெற்கு. இது எனக்கு மறந்து போச்சு சார், நான் ஒன்று கவலைப்பட தேவையில்லை. நம்ம எங்க இருக்கோம் பார்த்தீங்கன்னா, எங்க இருக்கோம்? தெற்கு பகுதி. ஓகேவா? தென் மாநிலங்கள் இருக்கும். நம்ம தெற்குன்னு போடலாம் தமிழ்நாடு. கிழக்கு பக்கம் பார்த்தீங்கன்னா கல்கத்தா, மேலே பார்த்தீங்கன்னா டெல்லி, வடக்கு. சரியா? வட இந்தியன்னு சொல்றது காரணம் தான் வடக்கு அப்படின்றது. சரிங்களா? மேற்கு பார்த்தீங்கன்னா அது குஜராத். நம்ம இது சாதாரணம் தெரிஞ்சுட்டா முடிஞ்சுது. இப்ப 4 திசைகள் வந்துச்சு. சரியா? இந்த 4 திசைகள் நம்ம போட்டோம். அடுத்த 4 திசைகள் நம்ம போட்டு போறோம். பாருங்க. இப்படி போட்டா அடுத்த 4 திசைகள் வந்துடும். இது 4, இது 4. இப்ப பாருங்க, மேற்கையும் வடக்கையும் சேர்த்தானா சொல்லலாம். சொல்லுங்க பரவாயில்ல, சொல்லுங்க. வடமேற்கு. அடுத்தது மேற்கையும் தெற்கையும் கூட்டானா வரும் கடை. தென்மேற்கு. தென்மேற்கு. கடிக்கும் சொல்லாது. தெற்கையும் கிழக்கையும் கூட்டானா வரும். தென்கிழக்கு. தென்கிழக்கு. அடுத்தது வடக்கையும் கிழக்கு கூட்டினா வடகிழக்கு. சரியா? இப்ப இந்த 8 திசைகள் வந்துச்சு நமக்கு. இது தெரிஞ்சாலே நம்ம என்ன பண்ணலாம், இல்லை கணக்கு முடிச்சலாம் ஈஸியா. அதுக்கடுத்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டு பார்த்தா கோணங்கள் தெரிஞ்சுக்கலாம். இந்த கோணம் பார்க்கலாம். அதே சேர்ந்தா கிழக்கு, தெற்கு, மேற்கு, வடக்கு. நீங்க கவனிங்க, இப்பெல்லாம் முடிச்சுங்க. எக்ஸாம் டைம் கொடுத்து அதனால படிச்சுக்கலாம். இது வர கவனிச்சுங்க. இப்ப இதுக்கான கோணம் பாருங்க. மொத்தம் வந்து இந்த திசைகள் கோணம் பார்த்தீங்கன்னா 360 கேள்விப்பட்டீங்களா? இந்த போட்டோ எடுத்தா 360 லெவலில் எனக்கு போட்டோ எடுக்கணும்னு சொன்னால அதை சுற்றி ஒரு ரவுண்டில் வரலாம். சரிங்களா? மொத்த கோணம் 360 டிகிரி. ஓகேவா? 360 டிகிரி படம் சொல்லு. இப்ப இப்படி போடலாமா? இப்ப இந்த ஒரு பக்கத்துடைய டிகிரி என்ன வரும்? 90. அப்ப இங்க ஒரு 90, இங்க ஒரு 90, இங்க ஒரு 90, இங்க ஒரு 90. சரியா? வந்துச்சா? அடுத்தது இதுல நீங்க கவனிக்க வேண்டியது பாத்தீங்கன்னா எதிர் கோணங்களின் மதிப்பு என்ன? 180. சரியா? அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா ஒரு கோணத்தோட வேலை என்னன்னு கண்டுபிடிக்கணும்னா இது 8 திசைகளையும் அந்த 360 வளர்க்கணும். இதெல்லாம் நீங்க பேசிக்க தெரிஞ்சுட்டா பின்னாடி நம்ம சம கொடுப்போம் உங்களுக்கு தெரியும். சரியா? அப்ப இது 8வது ஆட்சியா வரும்? 45 வரும். சரியா? ஆட்சி எடுத்து பாருங்க. ஒரு 8, 24, 4, 32. மீதி என்ன வரும்? 4. சைடுக்கு போலாம். 8, 40. சரியா? 0. அப்ப ஒரு கோணம் வந்து 45. சரியா? இப்ப இது எல்லாத்தையும் நீங்க தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்க. இப்ப கோணத்துல கேட்கும் போது அந்த கணக்கு நம்ம போடும்போது அது கண்டிப்பா நமக்கு தெரிஞ்சாகணும். சரியா? இப்ப 45 வந்து இதுல பாதிதான். புரிஞ்சுக்கிட்டீங்களா? அப்ப 8 திசை நீங்க பிரிக்கும் போது அழகா வந்து பாத்துக்கலாம். இப்ப அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா ஒரு திசையை பத்தி நம்ம சொல்றாங்கன்னா ஒருவர் தெற்கு நோக்கி நடக்கிறார் இல்ல கிழக்கு நோக்கி நடக்கிறாருன்னா கிழக்கு நோக்கி நடக்கிறாரு அப்படின்னு போட்டாங்கன்னா ஒரு புள்ளி வச்சு இப்படி ஸ்டார்ட் பண்ணணும். முதல்ல கிழக்குனா இதுதான் கிழக்கு. நம்ம நான் என்ன சொல்லிட்டேன், நம்ம தமிழ்நாட்டில் இருக்கோம். அப்ப தென் பகுதினா நம்ம கிழக்கு அப்படின்னு வச்சுக்கணும். இது கான்செப்ட். இது கம்பல்சரி நம்ம மைண்டுக்குள்ள செட் ஆயிருக்கணும். இப்போ கிழக்கு நோக்கி நடக்கிறாருன்னா இங்க ஒரு புள்ளி வச்சு அப்படி போடுங்க. இதை கிழக்குன்னு நீங்க போட்டீங்கன்னா அடுத்து எல்லா பேஜும் என்ன பண்ணலாம், நீங்க சாதாரண போட்டலாம். தெற்கு, வடக்கு, மேற்குன்னு நீங்க போட்டலாம். சரியா? இது போட்டு முடிச்சோடனே நம்ம என்ன செய்யணும் பாத்தீங்கன்னா இதுக்கு வலது இடதுன்றத ஒரு வார்த்தை நீங்க மென்ஷன் பண்ணணும். வலது இடது நீங்க தப்பா போட்டீங்கன்னா
உங்களுக்கு ஆன்சர் வராது. பாதி பேருக்கு ஆன்சர் வராதுக்கான காரணம் என்ன, வலதுக்குது சரியா போட தெரியாது. பாருங்க, இப்ப வலதுக்குது இப்ப நான் சாதாரண போடுறேன். இது என்ன இது மேல வடக்கு பாத்தீங்கன்னா வடக்கு பார்த்து ஒருத்தர் போறாரு அப்படின்னு என்ன சொன்னாங்க, இது வலது போலாமா, இது என்ன போடலாம், இடது. அப்ப கீழே தெற்கு நோக்கி வராரு அப்படின்னா இப்படி திரும்பி திரும்பி என்ன வருது, இது இடது, இது வலது. சரியா? இவ்வளவுதான் விஷயமே. இந்த அளவுக்கு நம்ம தெரிஞ்சுட்டா இந்த கணக்கு பொறுத்துக்கு இவ்வளவுதான். இது தெரிஞ்சாவே நமக்கு போதும். இப்ப நம்ம ஒண்ணு கேட்கறேன் பாருங்க. இருக்காங்க வச்சுங்களேன். இப்ப ஏவுக்கு சி எந்த திசையில இருக்காரு, நம்ம இந்த நேரத்துல என்ன செய்ய பார்த்தீங்கன்னா நமக்கு கான்செப்டே எதுவுமே கொடுக்கல. ஏவும் இ இதுமே சியும் கொடுத்துட்டாங்க. இது மாதிரி கொடுக்கும் போது நம்ம அந்த நேரத்தில் என்ன பண்ணலாம், யூஸ் போட்டு நம்ம பண்ணிக்கலாம். கிழக்கு வடக்கு மேற்கு தெற்கு. சரியா? எதுவுமே கொடுக்கல அப்படியே ஏபிசி மட்டும் கொடுத்த திசையை பத்தி கொடுக்காம இந்த திசையில இருக்காங்கன்னா இந்த மாதிரி நம்ம ஃபார்முலா போட்டு நம்ம பண்ணிக்கலாம். சரியா? இது நான் அடிப்படையாக உங்களுக்கு சொல்லிட்டேன். அடுத்தது நம்ம சம போட்டு பார்க்கலாம். பார்த்தா உங்களுக்கு கண்டிப்பா புரியும். இந்த கணக்கு பாருங்க. பரத் என்பவர் தெற்கு நோக்கி 15 கிலோமீட்டர் செல்கிறார். பின்னர் வலதுபுறம் திரும்பி 20 கிலோமீட்டர் சென்று மீண்டும் வலதுபுறம் திரும்பி 15 கிலோமீட்டர் சென்று தனது பயணத்தை முடித்துக் கொள்கிறான் எனில் அவன் ஆரம்பித்த இடத்தில் இருந்து எத்திசையில் இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. சரியா? இப்ப இந்த கொஷின் பார்க்கும்போது திரும்பி திரும்பி நிறைய வந்து பழக்கமா இருக்கு. நம்ம மேப் போட்டு போட்டா கரெக்டா வந்துடும். சரியா? இப்ப நம்ம போட்டு பார்த்துக்கலாமா? ஃபர்ஸ்ட் பாருங்க. இங்க ஃபர்ஸ்ட் எங்கிருந்து ஆரம்பிக்கிறோம் நம்ம பார்க்கலாம். எங்கிருந்து ஆரம்பிக்கிறாரு, பாரத் என்பவர் தெற்கு நோக்கி ஒரு புள்ளி வச்சிடறோம். ஃபர்ஸ்ட் ஒரு புள்ளி வச்சிடறேன். புள்ளி வச்ச உடனே அவர் என்ன பண்றாரு, தெற்கு நோக்கி நடக்கிறாரு. அப்ப இப்படி ஒரு கோடு போட்டுறாரு. சரியா? தெற்கு நோக்கி வராது. எத்தனை கிலோமீட்டர், 15 கிலோமீட்டர் வச்சுக்கோங்களேன். இதை நான் தெற்குன்னு போட்டா மீதி இருக்கிற திசை நமக்கு ஈஸியா வந்துடும். மீதி இருக்கிற திசை பார்த்தீங்கன்னா வடக்கு, இது கிழக்கு, இது மேற்கு. சரியா? நம்ம பேசிக்கா போற ஒரு கொஸ்டின் மட்டும் வலது இடது போடலாம். நம்ம பாஸ்டா போடும்போது ஈஸியா போடலாம். இப்ப இதுக்கு நான் வலது இடது போடலாம். இது பாத்தீங்கன்னா இடது, இது வலது. இதுக்கு ஆப்போசிட் அப்படியே வந்து என்ன வரும், இது இடது, இது வலது. சரியா? இப்ப நான் போட்ட பிறகு அதுக்கடுத்து நான் படிக்கிறேன். 15 கிலோமீட்டர் மட்டும் தான் கொடுத்துருக்கேன். அடுத்து பாருங்க. பின்னர் வலதுபுறம் திரும்புறான். இப்ப வலதுபுறம்னா இதான் வலது சொல்லியாச்சு. இப்ப இங்க என்ன பண்றான், இப்படி திரும்புறான்னு வச்சுக்கோங்க. எத்தனை கிலோமீட்டர் வரா, திரும்பி 20 கிலோமீட்டர் சென்று 20 கிலோமீட்டர் வந்துடலாம். சரிங்களா? 20 கிலோமீட்டர் வந்துடலாம். இந்த 20 கிலோமீட்டர் நான் போட்டுறேன். 20 கிலோமீட்டர் போட்டுட்டு இதுக்கு என்ன பண்றா, இதுக்கு ஒரு வலது இடது போடணும். சரிங்களா? அப்ப இது வலது, இது இடது. இதை நம்ம ஆரம்பிச்சு போட்டோம்னா அப்புறமா கணக்கு வேகமா போடும்போது ஈஸியா போடலாம். சரியா? இப்ப அப்படிதான் சொல்லியிருக்காங்க. 20 கிலோமீட்டர் வந்துட்டா மீண்டும் வலதுபுறம் திரும்பி 15 கிலோமீட்டர் போறாங்களாங்க. அப்ப எங்க ஆரம்பிச்சாலும் அதே அளவுக்கு வர ஆரம்பிக்கும். மறுபடியும் 15 கிலோமீட்டர் சென்று தனது பயணத்தை முடித்துக் கொள்கிறான் எனில் அவன் ஆரம்பித்த இடத்தில் இருந்து எத்திசையில் இருப்பான்னு கேட்கிறாங்க. கொஸ்டின் இங்க ஆரம்பிச்சு இப்ப எந்த திசையில இருக்கான்னு கேட்கறதான் கொஸ்டின். சரியா? அப்ப நமக்கு எந்த திசையில இருக்காது, மேற்கு. இப்ப ஆன்சர்னா மேற்கு. இந்த கொஸ்டின் பாருங்க. ஒருவன் ஓரிடத்திலிருந்து கிழக்கு நோக்கி 3 கிலோமீட்டர் செல்கிறான். பிறகு இடதுபுறம் திரும்பி மேலும் 3 கிலோமீட்டர் செல்கிறான். மீண்டும் இடதுபுறம் திரும்பி 3 கிலோமீட்டர் செல்கிறான். அவன் தொடங்கிய இடத்திலிருந்து தற்போது எந்த திசையில் உள்ளான் அப்படின்னு கேட்டாங்க. சரியா? இப்ப அந்த கொஸ்டின் பார்க்கும்போது திரும்பின்னு சொல்லிட்டு நிறைய ரிப்பீட் ஆகுது. நமக்கு ஒரு குழப்பமா இருக்கும். நம்ம இதை ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தா நமக்கு ஈஸியா இருக்கும். சரியா? நம்ம இந்த மாதிரி கொஸ்டின் கொடுத்தா ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தா தெரிஞ்சா இருக்கும். கொஸ்டினை பார்த்து நம்ம பயப்படக்கூடாது. போட ஆரம்பிச்சா போதும், அவ்வளவுதான். கொஸ்டின் பார்த்தா பயமா தான் இருக்கும்.
இது நம்ம எடுத்துட்டே கூடாது. இது பாருங்க, ஓரிடத்துல இருந்து அந்த உயிரியல் பிறந்த என்ன பண்ணிட்டோம், ஓர்னு போட்டுருவோம். சரியா? இதெல்லாம் சொன்னா உண்மை பெண் எண்ணிக்கையில அதை போடலாம். பாத்துங்க, சும்மா ஒரு ஜஸ்ட் உங்களுக்கு சொன்னேன். இப்ப இந்த சமம் போடலாம். பாருங்க, இப்ப என்ன செய்யலாம், ஒருவன் ஓரிடத்திலிருந்து கிழக்கு நோக்கி, ஏன் ஒரு புள்ளி வச்சுங்க, கிழக்கு நோக்கி போறான். சரியா? இப்படி போறான்னு நான் கோடு போட்டேன். அடுத்து எல்லா திசையும் நான் கணக்கு போட்டுருவேன். இது வடக்கு, இது மேற்கு, இது தெற்கு. இப்ப என்ன சொல்றாங்க, ஒருவன் கிழக்கு நோக்கி 3 கிலோமீட்டர் போறான். சரியா? இது 3 கிலோமீட்டர் வச்சுங்க, ஒரு புள்ளி வச்சுக்கோங்க, வச்சுக்கிறேன் 3 கிலோமீட்டர். அடுத்தது நம்ம என்ன சொன்ன மாதிரி வலது இடத்துக்கு போகணும். இது வந்து என்னது, இது வந்து இடது, இது வந்து வலது. சரியா? இப்ப 3 கிலோமீட்டர் செல்லுங்க. பின்னர் இடதுபுறம் திரும்பலாம். இடதுபுறம் திரும்பி எத்தனை கிலோமீட்டர் போகலாம், 3 கிலோமீட்டர் போகலாம். இப்ப இது ஒரு 3 கிலோமீட்டர் வச்சுங்க. சரியா? இப்ப இதுல வலது இடது போங்க. இது பாத்தீங்கன்னா வலது, இது வந்து இடது. சரியா? இப்ப 3 கிலோமீட்டர் போயிட்டான். இப்ப 3 கிலோமீட்டர் போயிருக்கான். ஒண்ணு முடிஞ்சு, இன்னொன்னு முடிஞ்சு. மீண்டும் இடதுபுறம் திரும்பி 3 கிலோமீட்டர் செல்கிறான். மறுபடியும் பாருங்க, இந்த கோட்டை டச் பண்ணிடலாம். 3 கிலோமீட்டர். சரியா? இடதுபுறம் சொல்றதுனால இடதுபுறம் வந்துட்டேன். இப்ப கொஸ்டின் பாருங்க, அவன் தொடங்கிய இடத்திலிருந்து தற்போது எந்த திசையில் உள்ளான் அப்படின்னு கேட்கறாரு. இப்ப எந்த திசையில் இருக்கான் சொல்லுங்க பார்ப்போம். வடக்கு. எப்படின்னா நம்ம என்ன சொல்லியிருக்கோம், அதாவது இந்த பகுதி ஃபுல்லா வடக்கு, இது மேல ஃபுல்லா வடக்கு, இது ஃபுல்லா கிழக்கு, இது ஃபுல்லா மேற்கு, இது ஃபுல்லா தெற்கு. அப்ப இந்த பாயிண்ட்ல இருந்து அவங்க பண்ணிட்டாங்க போயிட்டாங்க, அப்போ அது வடக்கு. சரியா? சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த ஹீரோ மாட்டெல்லாம் சின்னதா போட்டு போடுவாங்க. அப்படியும் போடலாம். மொத்தம் நம்ம இந்த கோட்டை விட்டு வெளியே வந்துட்டாவே நம்ம இந்த பக்கம் இருந்தாவே நம்ம என்ன சொல்லலாம், வடக்குன்னு சொல்லிக்கலாம். இப்ப இந்த கணக்கு பாருங்க, ஏபி சிடிஇஎஃப்ஜிஹெச் ஆகியோர் ஒரு வட்ட வடிவ மேசையில் சம இடைவெளியில் மேற்கூறிய வரிசையில் அமர்ந்து குழுவாக கலந்துரையாடுகின்றனர். அவர்கள் அனைவரும் கடிகார திசையில் அமர்ந்துள்ளனர். ஜி என்பவர் தெற்கு திசையில் அமர்ந்துள்ளார் எனில் இ என்பவர் எத்திசையில் அமர்ந்திருப்பார் அப்படின்னு கேட்டாங்க. சரியா? இப்ப நம்மளோட கேள்வி என்னன்னா, இ வந்து எந்த திசையில இருப்பான்னு கேட்கறாங்க. சரியா? ஆப்ஷன் பாத்தீங்கன்னா கிழக்கு, வடமேற்கு, தென்மேற்கு, வடகிழக்கு. சரியா? இப்ப நம்ம ஈஸியா கண்டுபிடிச்சலாம். பாருங்க, ஃபர்ஸ்ட் முதல் கொடுத்தாங்க 1 2 3 4 5 6 7 8 கொடுத்தாங்க. சரியா? 8 கொடுத்தாங்க. எதை எப்படி எதுவும் எனக்கு தெரியல. நான் என்ன பண்ண போறேன், முதல்ல செய்யறேன், ஒரு 8 திசைகள் நான் போடுறேன். நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம்னா இது வந்து மேற்கு, இது கிழக்கு, இது வடக்கு, இது தெற்கு. சரியா? நான் படிச்சுட்டேன். இப்ப நான் போட பாருங்க, இது வடக்கு, இது என்னது தெற்கு, இது மேற்கு, இது கிழக்கு. சரியா? இதுல என்ன ஒரு சொல்லிருக்காங்கன்னா கடிகார திசைன்னு சொல்லிட்டாங்க. நல்லா புரிஞ்சுங்க, கடிகார திசைன்னு சொல்லிட்டாங்க. சரியா? கடிகார திசைன்னு சொல்லிட்ட உடனே நம்ம என்ன பண்ண போறோம், கடிகார திசைனா இந்த யூரோ மார்க் மட்டும் ஞாபகம் வச்சுங்க. இந்த யூரோ மார்க் மட்டும் ஞாபகம் வச்சுங்க. நான் என்ன செய்யறேன்னு பாத்தீங்கன்னா சென்டரா எடுக்கிறேன். நான் 12 மணி இந்த இடத்துல இருந்து சென்டரா எடுக்கிறேன். சரியா? இதை இதுல நான் இப்படி போற மாதிரி நான் கணக்கு பண்ணிக்கிறேன். சரியா? யார் எப்படி போறோம் வந்துடும் பாக்கலாமா? இப்ப இந்த சென்டர் நான் போறேன் பாருங்க. ஃபர்ஸ்ட் எடுத்து நான் ஐடியா போடுறேன். அதுக்கப்புறம் நான் வரும் பி வரும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சி, இதுக்கப்புறம் டி, அதுக்கப்புறம் இ, அதுக்கப்புறம் எஃப், இதுக்கப்புறம் ஜி, ஹெச். இப்ப இவங்க என்ன சொல்லிருக்காங்க பாத்தீங்கன்னா எல்லாரும் உட்காந்துருக்காங்க சொல்லியாச்சு, உட்கார வச்சிட்டோம். கடிகார திசையிலையும் இவங்க உட்கார வச்சிட்டோம். அதுக்கு என்ன சொல்றாங்கன்னா ஜி என்பவர் தெற்கு திசையில அமர்ந்துள்ளான்னு சொல்றாங்க. அப்ப என்ன சொல்றாங்க பாத்தீங்கன்னா ஜி என்பவர் தெற்கு திசையில அமர்ந்திருக்கான்னு சொல்றாங்க. அப்ப இந்த என்னது, இது தப்பு. நம்ம என்ன செய்யணும் பாத்தீங்கன்னா மறுபடியும் போடுறோம். இப்ப ஜி எங்க இருக்காரு, தெற்கு திசையில இருக்கான்னு சொல்லிட்டாங்க. சரியா? தெற்கு, இது பாத்தீங்கன்னா வடக்கு, இது மேற்கு, இது கிழக்கு. இப்ப நம்ம மறுபடியும் போடலாம். ஓகேவா? போட்டாச்சா? 8 திசை இருந்துச்சா போகலாம். 1 2 3 4 5 6 7 8.
சரியா? இப்ப ஜி போட்டாங்க. நம்ம அப்புறம் ஜிக்கு பதில் என்ன பண்ணலாம்? ஹெச் போடலாம். ஹெச்சுக்கு அப்புறம் தான் இருக்கு. ஹெச்சுக்கு அப்புறம் ஏபிசி போடலாமா? ஏ பி சி டி, அதுக்கப்புறம் என்ன சொல்லலாம்? இ இ எஃப் எஃப். சரியா? இப்ப வந்துச்சா? நம்ம இதை ஒர்க் அவுட் பண்ணி பார்க்குறோம், சும்மா ரெஃபா போடுறோம். இது புரியுதுதான் சொல்றேன், இது வேலைக்கு ஆகுது. அப்ப அவங்க என்ன சொல்றாங்க, அந்த ஜி தெற்குல இருக்கான்னு சொல்லியிருக்காங்க பாத்தீங்களா? அப்ப அந்த தெற்க பிடிக்கிறோம் நம்ம. சரியா? தெற்குல இருந்து ஆரம்பிச்சு நம்ம என்ன சொல்றோம், கடிகார சுற்று நம்ம போறோம். இப்ப அவங்களுடைய கொஸ்டின் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஜி என்பவர் தெற்கு திசையில் அமைந்துள்ளார். வந்துச்சா? ஜி போட்டோம். அப்புறம் இ என்பவர் எத்து திசையில் அமைந்திருப்பான்னு கேட்கறாங்க. இ எந்த திசையில இருக்காரு? கிழக்கு. கிழக்கு. ஓகேவா? இதை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து ஒரு கடிகார திசைக்காக ஒரு புரியுதுக்காக சொல்றேன். இது வந்து அவங்க திசையை அப்படியே கொடுத்துட்டாங்க, ஏதோ ஒரு நபர் கொடுத்துட்டாங்கனாலே நம்ம என்ன பண்ணலாம், ஈஸியா போட்டுக்கலாம். சரியா? இந்த நமக்கு பாருங்க, ஒரு மனிதன் தெற்கு நோக்கி நடந்து, தெற்கு நோக்கி 5 கிலோமீட்டர் நடந்து வலப்புறம் திரும்பி 3 கிலோமீட்டர் நடந்து பிறகு இடப்பக்கம் திரும்பி 5 கிலோமீட்டர் நடக்கிறான். அவன் எந்த திசையை நோக்கி கொண்டிருக்கிறான் அப்படின்னு கேட்கிறாங்க. சரிங்களா? அவன் எந்த திசை நோக்கி போயிட்டு இருக்கான் அப்படின்னு கேட்கறாங்க. நம்ம இந்த கணக்கு நம்ம பார்க்கலாம், அது ஈஸியா இருக்கும். ஃபர்ஸ்ட் நம்ம வழக்கம் போல திசைகளை இப்படி போடாம நம்ம புள்ளி வச்சு ஆரம்பிக்கலாம். முதல்ல எங்கிருந்து ஒரு புள்ளி வச்சிடறேன். அவன் எங்க நடக்கிறான்னு பார்த்தீங்கன்னா தெற்கு நோக்கி நடக்கிறான். சரிங்களா? தெற்கு நோக்கி நடக்கும்போது இப்ப திசையில போட்டலாம். இப்ப இது கிழக்கு, இது மேற்கு, இது வடக்கு. அடுத்தது தெற்கு நோக்கி போற சொல்லிட்டாங்க. அப்ப இது பாத்தீங்கன்னா இடது, இது இது வந்து வலப்புறம் வலது. சரிங்களா? இப்ப எத்தனை கிலோமீட்டர் நடக்கிறான்னு பார்க்கலாம். எத்தனை கிலோமீட்டர் பாத்தீங்கன்னா 5 கிலோமீட்டர் நடக்கிறான். அதுக்கப்புறம் என்ன செய்யறான்னு பாத்தீங்கன்னா, இங்க வந்து ஒரு 5 கிலோமீட்டர் பிரிச்சுங்க. 5 கிலோமீட்டர் வந்தா என்ன செய்யறான்னு பாத்தீங்கன்னா, வலதுபுறம் திரும்புறான்னு சொல்றாங்க. அப்ப வலதுபுறம் இந்த பக்கம் திரும்பலாம். திரும்பி எத்தனை கிலோமீட்டர் நடக்கிறான்னு பாத்தீங்கன்னா 3 கிலோமீட்டர் நடக்கலாம். 3 கிலோமீட்டர் நடக்கலாம். இப்ப இங்க திசை போடலாம். இப்ப பாத்தீங்கன்னா இது வந்து இடது, இது வலது. சரிங்களா? இப்ப போட்டுட்டேன். இப்ப எந்த திசையில நடக்கிறான்னு பார்க்கலாம். மறுபடியும் என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா 5 கிலோமீட்டர் பாத்தீங்கன்னா இடதுபுறம் திரும்புறான். சரிங்களா? நம்ம மொத்தமா போட்டாச்சு. மீண்டும் ஒரு முறை சொல்ற மாதிரி இருக்க, ஒரு மனுஷன் தெற்கு நோக்கி 5 கிலோமீட்டர் நடக்கிறான். 5 கிலோமீட்டர் போட்டேன். அதுக்கப்புறம் என்ன பண்றாங்கன்னா வலதுபுறம், அதாவது இங்க வந்து இடது வலது நம்ம போட்டேன். இப்ப வலதுபுறம் திரும்பிட்டா, வலதுபுறம் திரும்பிட்டானா எதுவும் நடக்கான்னு பாக்குறேன். 3 கிலோமீட்டர் நடக்கலாம். சரிங்களா? 3 கிலோமீட்டர் தூரம் நீட்டிட்டு இங்க வலது இடது போடுறேன். இது பாத்தீங்கன்னா வலது, இது இடது. சரிங்களா? இங்க ஒரு கோடு போட்டாச்சு. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா இங்க எப்படி நடக்கும் பாத்தீங்கன்னா இடது புறமா என்ன பண்றான், ஒரு 5 கிலோமீட்டர் நடக்கலாம். சரிங்களா? இப்ப 5 கிலோமீட்டர் நடக்கலாம். இப்ப எந்த திசை நோக்கி போயிருக்கான்னு பாத்தீங்கன்னா இது வந்து தெற்கு. சரிங்களா? இப்ப தெற்குல தான் இருப்பாங்க. அடுத்தது இந்த கணக்கு பாருங்க. ஒருவர் கிழக்கு பக்கம் நோக்கி நின்று கொண்டுள்ளார். அவர் 100 டிகிரி வலதுபுறம் திரும்பி பின்னர் 145 டிகிரி இடதுபுறம் திரும்புகிறார். அப்படியானால் அவர் எந்த திசை நோக்கி இருக்கிறார் அப்படின்னு கேட்கறாங்க. சரியா? அவர் எந்த திசை நோக்கி இருக்காருன்னு கேட்கறாங்க. நமக்கு அந்த திசை தான் தெரியணும். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், பேசிக்கான விஷயம் சொல்லிட்டேன். இப்ப நம்ம போடலாமா? இப்ப நான் ஒரு புள்ளி வச்சுக்கிறேன். வழக்கம் போல புள்ளி வச்சுட்டேன். ஒருவர் கிழக்கு பக்கம் நோக்கி நிற்கிறார். கிழக்கு பக்கம் நோக்கி நிற்கிறான்னு சொல்லிட்டாங்க. அப்போ ஒரு கோடு போட்டுறேன். சரியா? இப்ப இது கிழக்கு, இதுனா சொல்லலாம் வடக்கு, இதுனா சொல்லலாம் மேற்கு, இதுனா சொல்லலாம் மேற்கு. சரியா? இப்ப இத வலது இடது போடணும். இது எது பக்கம்? இது என்னது? இடது. இது என்னது? வலது. சரியா? இப்ப நம்ம கொஸ்டினை படிங்க. ஒருவர் கிழக்கு பக்கம் நோக்கி நின்று கொண்டுள்ளார். நின்று இருக்காரு. சரியா? அவர் 100 டிகிரி வலதுபுறம் திருப்பி, 100 டிகிரினா இதுக்கு இடையில பத்தி எவ்வளவு சொன்னானே 90 நம்ம எங்கேயும் பேசிக்க சொல்லிட்டோம். சரியா? அப்ப இன்னொரு 10% வரும். இங்க வந்துருமா? இங்க அப்ப 100 டிகிரி நினைச்சுங்க. இங்க வந்துட்டாரு அந்த மனுஷன். இந்த மனுஷன் வந்துட்டாரு.
இப்ப மீண்டும் என்ன சொல்றாங்க பாத்தீங்கன்னா 100 டிகிரி வலதுபுறம் திரும்பி பின்னர் மீண்டும் என்ன பண்றாரு, மீண்டும் இடதுபுறம் போறாரு சொல்றாங்க. சரியா? இடதுபுறம் திரும்புகிறாங்க. அப்படி என்னன்னா அது எந்த திசை? இப்ப இடதுபுறம் திரும்புறான்னு சொல்றாங்க. இப்படி வந்துட்டாரு. இப்படி வந்துட்டாருன்னா இங்க என்ன போடலாம்? இது என்னது? இது இடது, இடது அது வலது. இது வலது. அப்ப என்ன சொல்றாங்க? இடது பக்கம் தான் என்ன சொல்றாங்க? மீண்டும் வந்த இடத்துக்கே வராது அர்த்தம். திரும்புற இடத்துக்கே என்ன பண்றாரு? திரும்புறாரு. இங்க இருக்கிறாரு. நல்லா புரிஞ்சுங்க. இப்ப இந்த மனுஷன் இங்க இருந்து வந்துடுறாரு. வந்துட்டு இப்படி வந்துடுறாருன்னு வச்சுக்கோங்க. வந்துட்டாரு. இதுனா 100 டிகிரி. சரியா? இதுல வலது இடது போடுங்க. இது வலது, இது இடது. இப்ப அடுத்த கொஸ்டின் என்ன சொல்றோம்? அடுத்த என்ன பாயிண்ட் என்ன சொல்றோம்னா, பின்னர் 145 டிகிரி இடதுபுறம் போறாருன்றாங்க. அப்ப இடதுபுறம் இது தானே. மறுபடியும் என்ன பண்றாரு? இப்படியே வராரு. வந்து இது 90. ஏதோ ஒரு 100 போயிடுச்சா? 100. அதுக்கப்புறம் என்ன அது? இதுக்கு மேல ஒரு 45. அப்ப இவர் எந்த திசையில இருப்பாரு அவரு? வடகிழக்கு. வடகிழக்கு. சரியா? இப்ப ரெண்டும் சேர்ந்தா அது வடகிழக்கு. நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம். அப்ப பார்க்கும்போது பாத்தீங்கன்னா இதுக்கு ஆன்சர் பாத்தீங்கன்னா வடகிழக்கு. சரியா? இதுல நீங்க கவனிச்சீங்கன்னா இது எப்படி இங்க வடகிழக்கு வந்து நீங்க பார்க்கணும். இது வந்து 10, இது ஒரு 90. 100 ஆச்சா? அது 2 100. இங்க வந்து 45 டிகிரி. நம்ம ஆரம்பத்துல ஒரு பேசிக்கான விஷயம் சொல்லிடணும். என்ன சொல்லிடணும் பாத்தீங்கன்னா, இது ஒரு 90 டிகிரி, இது ஒரு 90 டிகிரி, இது ஒரு 90 டிகிரி, இது ஒரு 90 டிகிரி. சரியா? இதுல பாதி என்ன இருக்குன்னா 45. இந்த 45 அப்படின்னு பாத்தீங்கன்னா திசை வரலாம். வடக்கும் கிழக்கும் சேர்ந்தாதான் வரும். வடகிழக்கு. அதனால இந்த 45 டிகிரி என்பது பாத்தீங்கன்னா வடகிழக்கு. சரியா? அதனால இதுக்கான ஆன்சர் பாத்தீங்கன்னா வடகிழக்கு. இந்த சமம் பாருங்க. பாபு கோபு ஓரிடத்திலிருந்து கிளம்புகின்றனர். பாபு வடக்கு நோக்கி 3 கிலோமீட்டர் செல்கின்றார். பின் வலதுபுறம் திரும்பி 4 கிலோமீட்டர் செல்கிறார். கோபு மேற்கு நோக்கி 5 கிலோமீட்டர் செல்கிறார். பின் வலதுபுறம் திரும்பி 3 கிலோமீட்டர் செல்கிறார். தற்போது அவர்கள் அமைந்த இடத்திலிருந்து இடையே உள்ள கிலோமீட்டர் எத்தனை கேட்கறாங்க, எவ்வளவுன்னு கேட்கறாங்க. சரிங்களா? இப்ப இந்த சம பொறுத்த வரைக்கும் நம்ம படிச்சா ஒன்றும் புரியாது. நம்ம ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துக்கலாம். இது 2 டைப்ல நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டைப் ஒரு டைப் போடுறேன். இப்ப பாபு ஒரு இடத்துல என்ன பண்றாரு? ஒரு இடத்துல இருந்து கிளம்புறாரு. அதுக்கு ஒரு புள்ளி வச்சிடுறேன். சரிங்களா? அதாவது இந்த பாபு எங்க கிளம்புறாரு? வடக்கு நோக்கி கிளம்புறாரு. இப்ப இந்த இங்க ஒரு புள்ளி வச்சிடுறேன். வடக்கு நோக்கி இங்க போறாரு. இது வடக்கு, இது கிழக்கு, இது மேற்கு, இது தெற்கு. நம்ம வடக்கு மலை, இது வலது, இது இடது. சரியா? இது பாத்தீங்கன்னா இது இடது, இது வலதுன்னு போட்டுறோம். எத்தனை கிலோமீட்டர் போறாரு? 3 கிலோமீட்டர் போறாரு. இங்க ஒரு புள்ளி வச்சுக்கலாம். 3 கிலோமீட்டர். அடுத்து பாபு என்ன செய்யறாரு பாத்தீங்கன்னா, வலதுபுறம் திரும்பி 4 கிலோமீட்டர் செல்கிறார். இது வலதுபுறம் போறாரு. அப்ப 4 கிலோமீட்டர் போறாரு. சரிங்களா? 4 கிலோமீட்டர். இதோட இவர் நின்றுட்டாரு. சரிங்களா? நின்றுட்டாரு. அடுத்து பாருங்க, கோபு. இந்த கோபு பாத்தீங்கன்னா இவர் வந்து கோபு, இவர் வந்து பாபு. கோபு என்ன பண்றாரு? கோபு வந்து 5 கிலோமீட்டர் செல்கிறார். மேற்கு நோக்கி 5 கிலோமீட்டர் வராது. சரிங்களா? இங்க ஒரு 5 கிலோமீட்டர் வச்சுக்கோங்க. இதுல இந்த பக்கம் பாத்தீங்கன்னா இது வலது, இது இடது. சரிங்களா? இப்ப 5 கிலோமீட்டர் வந்துட்டாரு. அதுக்கப்புறம் என்ன பண்றாரு பாத்தீங்கன்னா, ஒரு 3 கிலோமீட்டர் போறாரு. இங்க வலது பக்கமா 3 கிலோமீட்டர் போறாரு. இதோட இது நின்றுறாரு. யாரு? கோபு. நம்மளுடைய கொஸ்டின் என்னன்னு பாத்தீங்கன்னா, 2 பேருக்கும் இடையே உள்ள தூரம் தான் கேட்கறாங்க. அப்ப தூரம் பாத்தீங்கன்னா இதுக்கும் இதுக்கும் ஒரு பாயிண்ட் போடலாம். அப்படி இல்லாட்டா இதுக்கு நேரம் ஒரு பாயிண்ட் போட்டீங்கன்னா வேலை முடிஞ்சு போச்சு. இது வந்து 5, இது ஒரு 4, மொத்தமா 9. சரிங்களா? இன்னொரு டைம் சொல்றோம் பாருங்க. இப்ப ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். பாபு வடக்கு நோக்கி போடுங்க. இது கிழக்கு, இது வடக்கு, இது மேற்கு, இது தெற்கு. பாபு என்ன பண்றாரு? வடக்கு நோக்கி 3 கிலோமீட்டர் போறாரு.
சாரி பாபு என்ன பண்றாரு வடக்கு நோக்கி 3 கிலோமீட்டர் போறாரு. இல்லையா இந்த பிளேஸ்லாம் வடக்கு நோக்கி என்ன பண்றாரு 3 கிலோமீட்டர் போறாரு வடக்கு. சரிங்களா? அடுத்து என்ன செய்யறாரு பாத்தீங்கன்னா வலதுபுறம் திரும்பி 4 கிலோமீட்டர் இருக்கிறார். இப்ப மீண்டும் என்ன பண்றாரு 4 கிலோமீட்டர் போறாரு. இது வந்து பாபுடைய கண்டிஷன் முடிஞ்சு போகுது. சரிங்களா? அடுத்தது கோபு கிளம்புறாரு. கோபு பாத்தீங்கன்னா மேற்கு நோக்கி போறாரு. இது வடக்குன்னு தெரிஞ்சுன்னா இது மேற்கு. சரிங்களா? மேற்கு நோக்கி 2 கிலோமீட்டர் போறாரு பாத்தீங்கன்னா 5 கிலோமீட்டர் போறாரு. அடுத்து பாத்தீங்கன்னா அவரு வலதுபுறம் திரும்புறாரு. வலதுபுறம் திரும்பினா இது வந்து ஒரு 3 கிலோமீட்டர் போறாரு. இப்ப இடைப்பட்ட தூரம் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா இது ஒரு 5, இது ஒரு 4. இப்படி போடலாம், இல்லைன்னா இப்படி போடலாம். இந்த இடைப்பட்டது பாத்தீங்கன்னா 9 கிலோமீட்டர். அடுத்தது இந்த கணக்கு பாருங்க. தேவி என்பவர் தெற்கு நோக்கி நிற்கிறாள். சரிங்களா? தெற்கு நோக்கி நிற்கிறாள். அவள் 135 டிகிரி எதிர்கடிகார திசையில் திரும்பினாள். அது அடுத்து பாத்தீங்கன்னா 180 டிகிரி கடிகார திசையில் திரும்பினாள். அவன் என்ன பண்றான் 135 டிகிரி எதிர்கடிகார திசையில போல மறுபடியும் என்ன பண்றான் 180 டிகிரி எதிர்கடி அதாவது கடிகார திசை திரும்புறான். மறுபடியும் வரான்னு சொல்றாங்க. அவள் இப்போ எத்திசை நோக்கி இருப்பான்னு கேட்கறாங்க. எத்திசை நோக்கி இருப்பான்னு கேட்கறாங்க. இதுக்கான ஆன்சர் என்ன நம்ம பார்த்துடலாம். பாருங்க, இப்ப நம்ம போடலாம். திசை நான் போட்டேன். நமக்கு வழக்கமெல்லாம் சொல்றாங்க பாத்தீங்கன்னா அவ தெற்கு நோக்கி நிக்கிறான். அப்ப தேவி எங்க இருக்கான்னா தெற்குல இருக்கிறான்னு அர்த்தம். சரியா? இது வடக்கு, இது மேற்கு, இது கிழக்கு. சரியா? இது மொத்தம் சேர்ந்து என்னன்னா 360. எப்படின்னா இது ஒரு 90, இது ஒரு 90, இது ஒரு 90, எல்லாமே 90 வந்துடும். சரியா? இப்ப தேவி என்ன பண்ணாங்கன்னா 135 டிகிரி போறாங்கன்னு அப்ப இது ஒரு 90. இப்ப முழுசா கறந்துடுறாங்கன்னு அர்த்தம். அதுக்கடுத்து என்னன்னா 45 வருதுல 135 இந்த இடத்துல வச்சுங்க. கரெக்டா இதுக்கு நேரா வச்சுங்க 135. சரியா? இப்ப 135 இருக்காங்க. இது பாத்தீங்கன்னா எதிர் கடிகாரம். இப்படி போனா எதிர் கடிகாரம். மீன் என்ன பண்றாங்க பாத்தீங்கன்னா கடிகார வச்சுக்கிறாங்க. கடிகாரம் தான் இப்படி வரது. இது கடிகார வரிசை. இது வந்து எதிர் கடிகாரம். சரியா? இப்ப கடிகார வரிசை என்ன பண்றாங்க மீண்டும் 180 டிகிரி என்ன பண்றாங்க ரிட்டர்ன் வரான்னு சொல்றாங்க. இப்ப ஏற்கனவே இருக்கிற அப்படியே அதே வழியில் வந்துடலாம். 135 மீதி எவ்வளவு குறையுது பாருங்க 45 குறையுது. சரியா? அப்ப இதுக்கு நேரம் நிறுத்தலாம். இது பாத்தீங்கன்னா 180 வந்துடும். சரிங்களா? இப்ப அவங்களுடைய திசை என்ன இருக்கும் தென்மேற்கு. சரிதானே?